எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு லக்ஷ்மி கிச்சன் ரெசிபீஸில் ரொம்பவே சூப்பரான ஒரு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன குழம்புனா, நல்லா பாறை கருவாடு வச்சு நல்லா முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய் போட்டு அருமையான ஒரு குழம்பு. இந்த குழம்புல ஒரு 2-3 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடில் நீங்கள் வச்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இதே மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அருமையான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக செஞ்சுருக்கோம். இப்போ இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். நான் 2-3 விஷயம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, கருவாடு நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். இது பாறை கருவாடு, நல்லா உப்பு மேலே பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கருவாடு எப்போவுமே வெந்நீரில் தான் வாஷ் பண்ணணும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது மண் சட்டி. இது மண் சட்டியில் கருவாட்டு குழம்பு வச்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதில் ஒரு 2 தக்காளி போட்டுட்டு, நல்லா ஒரு தக்காளி சைஸு புளி எடுத்து ஊற வச்சு இதை நல்லா வடிகட்டி நம்ம எடுத்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா ஒரு 4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள். இது குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கையால் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சது தான். இப்போ நம்ம இது எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சி விடுற அளவுக்கு கையாலேயே நம்ம இந்த மாதிரி கரைச்சிக்க போகிறோம். இப்போ இதுக்கு பேர் தான் நம்ம கூட்டி வைக்கிறது. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப இல்லை, ஒரு 1/4 மூடி காணும் நம்ம தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி இப்போ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் குழம்பு. இது பேர் தான் நம்ம கூட்டி வைக்கிறது சொல்லுவாங்க. குழம்பு அப்படியே கூட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தாளிக்க வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ இதுக்கப்புறம் நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு நம்ம காய் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, ஒரு 2 கத்திரிக்காய், ஒரே ஒரு பாதி வாழைக்காய், அதுக்கப்புறம் ஒரு முருங்கைக்காய். இதை அப்படியே நம்ம வெட்டி அதில் நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா. பாருங்கள், நம்ம மொத்த காயும் இப்போ 3 காய் தான் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு ஸ்ட்ரைட்டாக தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம மண் சட்டி வச்சுட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இதில் நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு டிப்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்கேன்னு. இங்கே பாருங்கள், கட்டி பெருங்காயம். இது கருவாட்டு குழம்புக்கு எப்போவுமே கட்டி பெருங்காயம் சேர்த்து பாருங்கள். அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே சேர்த்துட்டு இது கூட நல்லா ஒரு 7 பல்லு பூண்டு நல்லா உரித்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதே முறையில் நீங்களும் சேர்த்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இங்கே பாருங்கள், நல்ல பெருங்காயம் கூட நல்லா புரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு இதில் ஊற்றிடலாம். இப்போ ரொம்ப நேரம் வதங்கணுங்கிறது கிடையாது, ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நம்ம அப்படியே கூட்டி வச்சோம் இல்லையா குழம்பு, இந்த அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதில் அப்படியே கொஞ்சமாக அதில் தண்ணி கழுவி அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா இந்த காயெல்லாம் நல்லா கொதி வர வரையும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் கூட வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்ச பாறை கருவாடு இது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு இன்னும் குழம்புக்கு டேஸ்ட் இப்போ தான் நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு 7-8 பூண்டு அப்படியே தோலோடு எடுத்து நசுக்கி இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா டிப்ஸுன்னு, இப்போ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. அந்த பூண்டு, பெருங்காயம் இது எல்லாமே சேரும் போது கருவாட்டு குழம்புல ரொம்ப அருமையாக இருக்கும். 4 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நான் ஒரு கருவாடு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம், அப்படியே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை மட்டும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம், கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்கு தான். பாருங்கள், கருவாடெல்லாம் அப்படியே நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் வெந்து. இப்போ பாருங்கள், நான் நல்லா குழம்பு மண் சட்டியில் வைக்கையும் அப்படியே ஆறவும் கொஞ்சம் போல் அப்படியே திக்காயிடுச்சு குழம்பு. இப்போ நம்ம நம்ம சாதத்தில் போட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது நம்ம குழம்புல
கட்டி பெருங்காயம் அப்படியே நல்லா சேர்த்துருக்கோம். அது மட்டும் இல்லை, நம்ம பச்சையாக பூண்டு பல் வந்து கடைசியாக தட்டி சேர்த்துருக்கோம். இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம வச்ச மாதிரியே நீங்களும் வீட்டில் கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள். வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி.